உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். நிறைய வாழ்வியல் பரிகாரங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே. இப்போ நம்ம கன்டினியூவா மந்திரங்கள் பத்தி சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டே வரோம். நிறைய சில மந்திரங்களை உச்சாடனம் செய்யும்போது எப்படி ஈர்த்துக் கொள்வது? நமக்கு நாமே எப்படி சரி செய்து கொள்வதற்கு? சாமிக்கு எனக்கு எதுக்குப்பா நடுவுல பூசாரி? நானே போதும். எனக்காச்சு கடவுளுக்காச்சு ஒரு வழி பிடிச்சிரணும் அப்படின்ற மாரி எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்போது, அந்த வார்த்தைகள் மாயம் செய்யும்ன்ற மாரி நெறைய நம்ம கன்டினியூவா பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணிக்கமாரத பாஷாவா மாறுறதுக்கான ஒரு நேரம். புரியலல்ல. கான்ஃபிடன்ட் பவர இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். வில் பவர அதிகப்படுத்தி குடுக்கும். படிக்கல புள்ளைங்கன்னா, படிக்கிறதுக்கான ஒரு சூட்சமத்த அது குடுக்கும். உங்களுக்கான சுய மோட்டிவேஷன். உள்ளுக்குள்ள இருக்க உங்களுக்கான அந்த சக்தி இருக்குல்ல, அந்த ஆத்ம சக்தியை வெளிக்கொண்டு அதன் மூலமாகவே நீங்கள் அனைத்தையும் அடைவதற்கான ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிக, மிக, மிக பயனுள்ள, கண்கூடாக பலன் தரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நெறைய பிரச்சனை, நெறைய இது பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. வாட் நெக்ஸ்ட் நெனச்சாலே பயமா இருக்கு மேடம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி. என்னுடைய மூளை ஒரு மாரி இருக்கு. பழசையே நெனச்சு, நெனச்சு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. அதனால எனக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகுது. ஏற்கனவே இவ்வளோ இழந்துட்டோம். இனிமே இழந்துறக்கூடாது. ஏற்கனவே இத பண்ணிட்டோம். இனிமே வைக்கக்கூடாது. அப்படின்ற மாரியே பழசையே சொல்லி, சொல்லி, சொல்லி என்ன பயமுறுத்தி, என்னால ஒரு இடத்துல அடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தடுமாற்றமா இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி. இல்ல அடுத்த மாசம் இஎம்ஐக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. இந்த வாழ்க்கை பயணத்த எப்படிதான் கிராஸ் பண்ண போறேன்னு தெரியல. நான் ரூ. 50 நெனச்சு வீட்டுக்குள்ள ரூ. 500 செலவாகுது. தேவையில்லாம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், தேவையில்லாம ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ், தேவையில்லாம வண்டி செலவு, தேவையில்லாம பெட்ரோல் செலவு. போற போக்குல இவிங்க சண்ட போட்டு என்னோட காச வேற பெட்ரோல் காசு ஏத்திருவாய்ங்க போல. இப்பதான் போனா போதுன்னு கம்மியாச்சுன்னு நெனச்சா சிலிண்டர் விலை வேற ஏறுது. நான் என்ன பண்ணுவேன்? பட்ஜெட்ல துண்டு விழுந்தாலும் பரவால்ல. எனக்கு வேஷ்டி எல்லாம் விழுகுது. என்னால சமாளிக்க முடியும்னானே தெரியல. எப்படிதான் இந்த வாழ்க்கை பயணத்த நான் கிராஸ் பண்ண போறேனோ! அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப ஒரு மாரி நடுக்கமாக இருக்கிறது. என்ன பண்ணுவேன்னு தெரியல. இதனாலேயே என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல எந்த இடத்துலயும். இந்த குடும்ப சுமை மட்டும் இல்ல. ஏதோ ஒரு சுமை என்ன அழுத்திக்கிட்டே இருக்கு. பார்க்க நான் அப்படி வெளில நல்லா தான் இருக்கேன். நல்லா உட்கார்ந்துருக்கேன். நல்லா பேசுறேன். ஆனா உள்ளுக்குள்ள எனக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அந்த கெட்டவன் இருக்கான் பார்த்தீங்களா? அது என்னென்னமோ சொல்லுது. அது எனக்கு ஒரு மாரி என்னடா லைஃப்ன்ற மாரி ஒரு மாரி சலிப்ப குடுக்குது. நீங்களும் சொல்றீங்க. அப்படியே உங்க வீடியோ பார்க்கும்போது மட்டும் அப்படியே சிரிச்சுட்டு, ஓகே அப்படின்ற மாரி இருக்கு. அது கூட பார்த்தாலே சில சமயம் ஏன்டா பார்க்குறோன்ற அளவுக்கு கடுப்பா இருக்கு. தெரியுது வாங்க. நெறைய இந்த மன ரீதியாக இப்படி இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஜெயிச்சிரணும் பாஸ். என்ன ஆனாலும் ஜெயிச்சிரணும். அதுதானே நான் அடிக்கடி சொல்ற மாரி, இத்தன கோடி அணுக்கள தாண்டி அம்மா வயித்துல உட்கார்றதுக்கு அந்த கடவுள் அனுக்கிரகம் பண்ணியிருக்கான்னா, வாழ்றதுக்கு பண்ணாமயே போயிடுவான். கண்டிப்பா பண்ணுவான். இத்தன பேர ஓவர்டேக் பண்ணிட்டு தானே பொறக்கும்போதே ஆரம்பிச்சுருச்சு பஞ்சாயத்து. அப்புறம் வாழும்போது இல்லாம எப்படி? அப்போ எதா இருந்தாலும் ஜெயிச்சு காட்டிடணும். வந்தாச்சு, இந்த இடத்துல நின்னாச்சு. இவ்வளோ பெருசா வந்தாச்சு. கஷ்டப்பட்டு ஆளாக்குனவங்களும் சரி, நம்மள நம்பி வந்தவங்களையும் சரி, கைவிட்றாம நம்மளுடைய ஆளுமையை காட்டிடணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதுதான். ஏன்னா நீங்க தான் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்ல? அது மத்த எந்த நடிகர் வந்தாலும் சரி, நடிகை வந்தாலும் சரி, நம்மளுக்கு நம்ம அம்மா, அப்பா தானே இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களோ சொல்லலையோ, அவங்கள பார்த்துட்டு மேபி அந்த வயசுல கோவம் வரும். இப்ப நம்ம அம்மா, அப்பா ஆனப்புறம், ஐய்யயோ! எவ்வளோலாம் இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இப்ப புரியுதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு நம்ப ஒரு 4 பேருக்கு ஒரு ஆளுமை மிகுந்த ஆளாக தெரிய வேண்டும். முதல்ல அதற்கு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். எங்க போனாலும் நான் ஜெயிக்கணும். எங்க போனாலும் நான் ஜெயிச்சிரணும். ஒரு இன்டர்வியூ போறேன்னா, நான் பதட்டம் இல்லாம அட்டெண்ட் பண்ணிடணும். என்னதான் இந்த 4 மாசம் ஆங்கில கோர்ஸ் படிச்சாலும், என் வாயில இங்கிலீஷ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி. எனக்கு உள்ள இருக்கு. ஆனா எனக்கு கம்யூனிகேஷன் கேப்பா இருக்கு. என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி. குரூப் டிஸ்கஷன் வந்தாலே எனக்கு கை கால்லாம் வேர்த்துருது. என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி. இந்த வாழ்வியல் என்ற பயணத்த கிராஸ் பண்ணவே எனக்கு ஏன்டா வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி. பக்கத்துல இருக்கிறவன் முன்னாடி எப்படி நான் வாழ்ந்து காட்டணுன்ற மாரியான இந்த சமுதாய போராட்டமா இருந்தாலும் சரி. நான் சொல்றது புரியுதுல. எந்தவித போராட்டமா இருந்தாலும் சரி. நீங்க நின்னு களத்துல நின்னு ஜெயிக்கணும். அவ்வளோதான். அது ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. இது சொல்ட்டாலே எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துப்பேன்.
முதல்ல நான் ஸ்டடியா இருக்கணும். நான் ஸ்டடியா இருந்தா தானே மேடம் நான் பேட் அடிக்க முடியும். நான் ஸ்டடியா இருந்தா தான் நான் 4 அடிக்க முடியும். நானே ஸ்டடியா இல்ல இங்க. அப்புறம் எப்படி வந்து நீ 4 அடிப்ப? நீ வந்து உனக்கு கூறிய பட்சம் நீங்க சொல்ற ராசி பலன்லாம் எனக்கு பலிக்கும். நீங்க கேட்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அதுக்காண்டி தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இதுவரைக்கும் நான் யார்ட்டயும் சொல்லாதது. ஆனா நெறைய என் கிளையன்ட்ட சொல்லி நான் நெறைய அனுபவ ரீதியாக பயன்பெற்ற ஒரு விஷயம். ஒரு தாந்திரிக பரிகாரம். இத வந்து ரிசர்ச்ல காட்டி அது ப்ரூவ் பண்ண ஒரு பரிகாரத்த நான் உன்ட்ட கொண்டு வந்திருக்கேன். பாத்துரலாமா? ஓகே. எல்லார் வீட்லயும் கண்ணாடி இருக்கும் இல்லையா? நேரா போங்க. நல்லா கண்ணாடிய பாருங்க. அதுவும் நம்மள மாரி பாதரசம்லாம் போய் ஒரு மாரி இருந்துச்சுன்னா, என்ன செலவானாலும் பரவால்ல. தலைய சுத்தி தூக்கி போட்டு பூச வாங்கி மாட்டிடுங்க. எப்பயுமே ஒரு வீட்ல கண்ணாடி மட்டும் அழுக்கா இருக்கக்கூடாது. எந்த வீட்டில் கண்ணாடி அழுக்காக இருக்கிறதோ, அந்த வீட்ல அந்த வீட்டு தலைவனுடைய மனசு அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரொம்ப சிம்பிளான சூட்சமம். நீங்க குளோரின போட்டு தேய்ப்பீங்களோ, நீங்க விபூதிய போட்டு தேய்ப்பீங்களோ, நீங்க எத போட்டு தேய்ப்பீங்களோ சரி, எப்பயுமே உங்க வீட்டு கண்ணாடி நிறம் குறையாம, பழுப்பாகாம இதெல்லாம் ஒரு சமிக்கைகள். பிரபஞ்சம் காட்டக்கூடிய குறியீடுல மிக முக்கியமான சமிக்கைகள் வந்து உங்க கண்ணாடியோட உங்க சுற்றி இருக்கிற விஷயமே உங்களுக்கான சமிக்கைகளை காட்டும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வீட்ல செவுருல விரிசல் விழுந்துச்சுன்னா, அங்க ராகு காரகத்துவம் ஏதோ எட்டி பார்க்குற அர்த்தம். வீட்ல அதுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆகும்னு அர்த்தம். உங்க வீட்டு வால் கிளாக் நின்னு போச்சுன்னா, முன்னாடி 15 நாள்லயும், பின்னாடி 15 நாளுக்குள்ள வீட்ட பத்தி நீங்க பேசுவீங்க. வீடு மாறுறத பத்தி பேசுவீங்க. பார்த்துட்டீங்கன்னா வால் கிளாக் நின்றுக்கும். இந்த மாரி நெறைய சமிக்கைகளை உங்கள சுத்தி இருக்கக்கூடிய காரணிகள் உங்களுக்கு குடுத்துக் கொண்டே தான் இருக்கும். ஏன்னா, நீங்க பிரபஞ்சத்துல இருந்து தான் இருக்கீங்க. அதோட புள்ள தான் நீங்க. அங்க நடக்கிறத இங்க நடக்கும். புரியுதா? அப்போ என்ன பண்றீங்கன்னா, முதல்ல அது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட முகம் பார்க்குற கண்ணாடியா இருந்தாலும் சரி, இல்ல பீரோல இருக்கக்கூடிய கண்ணாடியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன பண்றீங்கன்னா, லைட்டா ஒரு குளோரின் இருக்குன்னா போட்டு தொடச்சிடுங்க. இல்லையா, ஒரு விபூதிய போட்டு நல்லா தொடச்சிடுங்க. நம்ம மூஞ்சி அழகா தெரியணும் அதுல. ஓகேவா? பார்த்தாலே, ஐயோ! நீ எவ்ளோ அழகா இருக்கன்னு நீங்களே உங்கள கொஞ்சிக்கணும். கொண்டாடுறதுக்கு தாங்க பொறந்திருக்கோம். வேற எதுக்கு பொறந்திருக்கோம் சொல்லுங்க? யாரும் நம்மள கொண்டாட வேணாம். நம்மளே நம்மள கொண்டாடிக்கிட்டோம்னா, அடுத்தவங்களோட கொண்டாட்டம் நம்மளுக்கு தேவையே படாது. கண்ணதாசன் சொன்ன மாரி 100 பவுன் நகை வச்சிருக்கவளுக்கு 1 பவுன் நகைலாம் ஒரு விஷயமா அப்படிம்பாரு அர்த்தம் முதல்ல இந்து மதத்துல. இந்த மாரி நம்பளே அவ்ளோ அழகு. மத்தவங்க நம்மள அழகுன்னு சொல்லணுமா என்ன? நம்மள நம்ம கொண்டாட ஆரம்பிச்சுட்டோம்னா, அடுத்தவங்க மீதான ஒரு கொண்டாட்டமோ, இல்ல அவன் என்ன பார்த்து மதிக்கல, அவன் என்ன பார்த்து ஏங்கலன்ற எந்த தாட்டுக்குள்ளயும் போமாட்டோம். நீங்களே என்ன இவ்ளோ கழுவி ஊத்துறீங்க. ஏதாவது நான் பண்றேன் அடுத்த நாள் வந்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு நான் பேட்டி குடுக்கல? நான் என்ன கொண்டாட ரெடியா இருக்கேன். நீங்களும் உங்கள கொண்டாட ரெடி ஆயிட்டீங்கன்னா, யார் என்ன பண்ணாலும் நீங்க வந்து கவலையே பட மாட்டீங்க. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாரி ஜெயிச்சிரணும். எந்திரிச்சு நிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கண்ணாடி கிட்ட போய் நில்லுங்க. நல்லா மூச்ச இழுத்து விடுங்க. நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மெதுவா மூச்ச விடுங்க. அப்பாடி திரும்ப ஒரு ஒரு தடவ அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. திரும்ப இழுத்து விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும் இத பண்ணா போதும். ஓகே. ஒரு 3 தடவ இந்த மாரி. ரிங்கா ரிங்கா ரோச சாட்ல. மூச்ச ஏத்திட்டு, ஹோல்ட் பண்ணிட்டு, திரும்ப விட்டு, திரும்ப மூச்ச ஏத்திட்டு, ஹோல்ட் பண்ணிட்டு, திரும்ப விட்டு. விட்டு முடிச்சுட்டு அந்த கண்ணாடிய பார்த்து, நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அகம் ஜெயம். அகம் ஜெயம். அகம் ஜெயம். அப்படின்னு அந்த கண்ணாடிய பார்த்து ஒரு 9 தடவ. எத்தன தடவ? 9 தடவ. அகம் ஜெயம். அகம் ஜெயம். அகம் ஜெயம். அகம் ஜெயம். சொல்லும்போது ஸ்மைலா சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். போற இடத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். ஜெயிச்சுட்டு தான் வருவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. இவ்ளோ பிரச்சனைலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. நான்லாம் கடவுளோட பிள்ளை. என்னாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற கான்ஃபிடென்ட்டோட சத்தமா சொல்லணும். அகம் ஜெயம். அப்படி சொல்ற அந்த ஜெயத்திலே ஜெயம் வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய கண்ணாடிய பார்த்து, உங்க முகத்த பார்த்து நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு, ஒரு கிளாஸ் தண்ணிய குடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி பாருங்க. 45 நாளுக்குள் கண்டிப்பாக மாற்றம் தெரிந்தே தீரும். எழுதி ஓப்பன் சேலஞ்ச் குடுப்பேன். அந்த அளவுக்கு இது வேலை செய்யும். ஒரு கான்ஃபிடென்ட் பவரா குடுக்கும். உங்கள சுத்தி நெகட்டிவ் பீப்பிள வரவுடாது. தேவையில்லாம ஒரு பிரச்சனை வரவுடாது. நான் போய் இன்கிரிமென்ட் கேட்கணும்னு நெனைக்கிறேன். முதலாளி போட மாட்றாரு. பார்க்கவே வேலைய விட்டு தூக்கிற பயமா இருக்குன்னா போய் கேட்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் நாட் ஒன்லி இதுக்கு எதா இருந்தாலும் சரி. ஒரு குழந்தை இருக்கு படிக்க மாட்டேங்குது. அந்த குழந்தைய கூப்பிட்டு கண்ணாடின்னு சொல்ல சொல்லுங்க.
அகம் ஜெயம் சொல்லுப்பா 9 தடவ சொல்லுப்பா அப்படின்னு அந்த குழந்தைய வந்து சொல்லிட்டு போய் படிக்க சொல்லுங்க. குழந்தை சூப்பரா படிக்கும். நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த குழந்தை ஜெயிக்கும். எப்ப எப்ப நம்ம நல்ல நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமோ, அந்த வார்த்தைகளை தான் குழந்தைகளும் பயன்படுத்தும். நம்ப தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். நம்ப தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹீரோ, ஹீரோயின். அதனால நீங்க முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு இத சொல்லிக் குடுங்க. புள்ளைங்க படிக்காத புள்ளைங்க படிக்கும். நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ரொம்ப ஒரு மாரி தொய்ந்து போயிருக்கிறாரு. கூப்ட்டு பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுங்க. நீங்க சொல்லாம யார் சொல்லப் போறா? உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க புருஷன், உங்க குழந்தை. இதுல எங்கிருந்து வரப்போது ஈகோ? ஒரு 10 நிமிஷம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒதுக்க முடியாட்டி, அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு ஓடுறோம்? எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்ல? சும்மா வந்து அது வந்தா மட்டும் அவர் வந்து எல்லாம் நம்மளுக்கு குடுத்தரணும். உங்க பேச்ச கேட்டுறணும். நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க? அவங்களுக்குன்றது ஒண்ணு இருக்குல்ல. அதனால அத கொஞ்சம் பார்த்து நீங்க நிதானமா உட்காந்து ஒண்ணும் இல்லங்க. போய் நில்லுங்க கண்ணாடி கிட்ட. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ஹஸ்பண்ட மோட்டிவேட் பண்ணீங்கன்னா, அவர் சொல்லுவாரு. ஒரு 10 நாள் சொன்னாலே போதும். 11வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான மாற்றம் உங்களுக்கே புரியும். நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்க போய் உங்க மனைவிட்ட சொல்லுங்க. "நீ போய் நில்லுப்பா. ஆஃபீஸ் பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்ல. நான் உன் கூட இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை ஒரு பொண்ணுக்கு குடுங்க. அவ என்ன வேணா பண்ணுவா." ஸோ இந்த ஒரு வார்த்தை உங்க குடும்பத்தை மட்டுமல்ல, குடும்பம் மாறினால் சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறினால் உலகமே மாறும். நெறைய நம்பிக்கையோடு இனி வரக்கூடிய நாட்களை நாம் நடைபோடுவோம். இன்னும் நெறைய நல்ல விஷயங்களோடு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.